ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் வெப்சைட் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈஸியாக ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ராஃபிட்டான ட்ரேட் எடுங்க என்ன யூஸ் பண்ணலாம், பட் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அக்யூரசி என்ன, எப்படி நம்ம அதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க போகிறோம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறது ஈஸியாக வாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி 50 தான் எடுத்திருக்கோம். டைம் ஃப்ரேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு அதில் ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ராடேக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம் ஃப்ரேம்னு வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் செஷனில் போயிடுவோம். இதில் பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட்ஸில், ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல்னு இருக்கும், ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிக்னு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம பிவோட் பாயிண்ட்ஸில் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஃபிபனாச்சி இருக்குது, ஊடி இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக் பிவோட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வேறு இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஓகே கொடுத்துட்டோம். இப்போ இதோடைய ஃபார்முலாஸஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிவோட் லைன், இந்த பிவோட் லைன் தான் வந்து நம்ம பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுன், இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கிடக்கூடிய ஒரு சென்டர் லைனாக நம்ம வந்து பிவோட் லைனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இதோடைய ஃபார்முலா படி ப்ரீவியஸ் டேயோடைய ஹை அண்ட் லோ அண்ட் க்ளோசிங் இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் 3 வரக்கூடிய ஒரு வேல்யூ தான் பிவோட் பாயிண்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிவோட் பாயிண்டில் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் டிசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேயோடைய பிவோட், இப்போ இது வந்து ஜூலை 24ஆம் தேதி பிவோட்டு, இது ஜூலை 25ஆம் தேதி பிவோட்டு. இப்போ இந்த பிவோட் முந்தின நாள் பிவோட்டோட இன்னைக்கு பிவோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுனில் தான் என்ன இருக்கு, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்லேயே வந்து ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. ஓப்பனிங் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிவோட்டுக்கு கீழே தான் வந்து ஓப்பனும் ஆயிருக்கு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆக போகுதுங்கிறத நமக்கு கேண்டிலே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருந்து ஒருவேளை ஒரு அப்சைடில் மேலே போனாலும் பிவோட்டில் போயிட்டு திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவர்சல் ஆகும்போது நம்ம புட் என்ட்ரிக்கு வந்து நம்ம அதில் ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா இந்த பிவோட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து மேலே என்ன ஆகணும்னா க்ளோசிங் ஆகணும். ஸோ க்ளோசிங் ஆனால் தான் ஃபர்தராக அது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக எடுக்கணும். திரும்ப உங்களுக்கு அந்த பிவோட்லேயே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 நோக்கி அது போகும். அப்போ நம்ம கால் சைடு போகலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிறபடி பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:40க்கு ஒரு ஃபுல் பாடி பியரிஷ் கேண்டில் வந்து என்ன ஆயிருக்குன்னா கீழே பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு அங்கேயுமே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் கீழே வந்திருக்கு. இதை நம்ம ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருந்தாலும் சப்போர்ட் எடுக்கலை, பிவோட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. திரும்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் 2 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு
சிம்பிளா ஒரு ட்ரெண்டிங் டேவை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ல வந்து இதை யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லையுமே வந்து நம்ம இப்போ ஆப்ஷன் சார்ட்லையுமே கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,100 புட் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். சேமா நம்ம வந்து அதில் செட்டிங்ஸ் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமோ அதே தான் இப்போ நம்ம கிளாசிக் கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜூலை 25 ஓப்பனிங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிவோட்டுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சேம் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் பிவோட் வந்து இங்கே இருக்குது, அதாவது 91 ரூபாயில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து பிவோட் ப்ரிடிக்ட் ஆகிருக்கிறது 115 எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 போயிட்டு மறுபடி ரெசிஸ்டன்ஸ் 1ல் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப அப்படியே அப்சைடில் ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்பாட் சார்ட்டையும் ஆப்ஷன் சார்ட்டையும் வந்து சேமாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே என்ன நடக்குதோ ஸோ அதே இது நமக்கு இங்கேயும் நடக்கும். அதே நேரம் இங்கே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் கீழே நடந்துச்சுன்னா நமக்கு இங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வந்து பை சைடு போகிறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கு ட்ரெண்டிங் டேவாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒன்று இந்த பிவோட்டுக்கும் R1க்கும் இடையிலே உங்களுக்கு ஒரு ட்ராவல் நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இல்லைன்னா சைட்வேஸ்ன்னு கூட சொல்லலாம், அப்படி நடக்கலாம். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி மேலே அதே மாதிரி ரீடெஸ்டட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே நேரம் இல்லை இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே வந்து ட்ரேட் நடக்குதுன்னா கூட நம்ம ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ஸ்கேல்பிங் நம்ம வந்து எடுக்கிறதா இருந்தால் ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.